திருவிழாவோட 2வது நாள் தான் நான் எடுத்திருக்கேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தம் வெள்ளமா தான் இருக்கும். என்ன ரத்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட ரத்தம். ஊரே வந்துட்டு இந்த மட்டன் தான். வீட்டுக்கு ஒரு ஆடுன்னு சொல்லிட்டு வெட்டுவாங்க. அதுதான் வந்துட்டு காலையிலேயே நடக்கும். நெறையா வீடியோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வீடியோவா இருக்கு. அத நான் எடிட் பண்ணிட்டு சீக்கிரமா அப்லோட் பண்றேன். காலையில எல்லாரும் சேர்ந்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்துட்டு அந்த மட்டனுக்கு தேவையானது எல்லாமே நறுக்கியாச்சு. மட்டன்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து தான். ஏ டூ இசட் மட்டன்ல நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து தான். அந்த டே 2 அப்படின்னு சொன்னேன்ல, அன்னைக்கு வந்துட்டு எல்லா வகையான மட்டன்ல இருக்கிற பார்ட்ஸையுமே சமைப்பாங்க. நானும் வந்துட்டு சிம்பிளா ஒண்ணு சமைச்சிட்டுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட ரத்தம் தான். ரத்த பொரியல் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு சுவரொட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் நான் செய்வேன். மற்றபடி பெரிய லெவலில் குழம்பு இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நான் செய்ய மாட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நேரம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கும். ஆள் கூட்ட சூடு அள்ளி காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரஷ் பண்ணிட்டு டீக்கு பதில் அன்றைக்கி வந்துட்டு ரத்த பொரியல் தான் எல்லாருக்குமே. அதை தான் வந்துட்டு இப்போ நான் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கேன். குட்டி குட்டியாக வாழையில கட் பண்ணி அதில் வந்து இந்த ரத்த பொரியலை சுட சுட வச்சு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டாச்சு. ஒரு 10 மணியை போல் சோறொட்டியை சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 மணியை போல் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் மதியானம் கறி விருந்துக்கு எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நடுவில் வந்துட்டு நிறையா பிக்லாம் எடுத்தோம். அதையும் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்